கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கர்நாடகாவில் காங்கிரசின் கோட்டையாக இருந்த பெல்லாரி தொகுதியை கடந்த முறை பாஜக கைப்பற்றிய நிலையில் இந்த முறை தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என காங்கிரஸ் தீவிரமாக இருக்கிறது. பெல்லாரி தொகுதியில் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் களத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார், தேர்தலுக்கான பரப்புரை அப்படிங்கிறது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இரு கட்சிகளுமே அந்த தொகுதிகளை கைப்பற்றுற முனைப்போடு ஈடுபட்டு வராங்க. இறுதிக்கட்டமா அவங்க என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை அந்தந்த கட்சிகள் மக்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, கர்நாடகா மாநிலத்தில் மொத்தம் 28 மக்களவை தொகுதி இருக்கிறது. இதில் ஏற்கனவே 14 மக்களவை தொகுதிக்கான தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வடக்கு கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய 14 மக்களவை தொகுதிக்கான தேர்தல் மே 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், வேட்பாளர்கள் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மாலை 6 மணிக்கு சரியாக பரப்புரை முடிய இருக்கிறது. அதேபோன்று வடக்கு கர்நாடகா தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சில நட்சத்திர தொகுதிகளாகவும் இருக்கிறது. ஷிமோகாவில் எடியூரப்பாவினுடைய மகன் ராகவேந்திரா, அதேபோன்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து கீதா சிவராஜ்குமார், அதேபோன்று பாஜகவிலிருந்து ஹாவேரி மக்களவை தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை போட்டியிடுகிறார். அதற்கு பிறகு பெல்லாரி தொகுதியும் காங்கிரஸ் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னாள் மாநில அமைச்சர் இந்த இடத்தில் போட்டியிடுகிறார். அதேபோன்று பாஜகவிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீராமுலு போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து குல்பர்கா, தார்வட் உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வடக்கு கர்நாடக பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தலில் லிங்காயத் சமூகத்தினுடைய வாக்குகள் மொத்தமாக 17% வாக்குகள் இருக்கிறது. இந்த வாக்குகளை காங்கிரஸ் மற்றும் பாஜக பெற வேண்டும் என்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் அதற்கான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறுபான்மையினுடைய வாக்குகள் 13% வாக்குகள் இருக்கிறது. இந்த 13% வாக்குகளை பெற வேண்டும் ஒரு எண்ணத்தில்தான் காங்கிரஸ் கட்சியும் அதே போன்று பாஜகவும் மாறி மாறி வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் பரப்புரையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அதே போன்று ராகுல் காந்தி எல்லாம் பரப்புரையெல்லாம் முடித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் மத்தியில் ஏற்பட வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பாதுகாப்பாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்று வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பாஜகவை பொறுத்தவரை மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே போன்று கர்நாடகா மாநிலத்தில் பல திட்டங்களையும் நிதியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் பரப்புரையில் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் சில தொகுதிகளில் பரப்புரையெல்லாம் அந்த காட்சிகளையும் அதே போன்று பல தொகுதிகளிலும் நாம் பயணம் செய்து இன்று பெல்லாரி தொகுதியில் நாம் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினுடைய பரப்புரையெல்லாம் அந்த செய்தியெல்லாம் எடுத்திருந்தோம். காங்கிரஸ் கட்சி இங்கு துக்காராம் முன்னாள் மாநில அமைச்சர் அவர் போட்டியிடுகிறார். அதே போன்று பாஜகவிலிருந்து ஸ்ரீராமுலு போட்டியிடுகிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கோட்டையாக 1952ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கோட்டையாக இருந்தது. கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருந்தது. எனவே இந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் அதற்கான வியூகத்துடன் இங்கு பரப்புரையெல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா சிங்கூர் என்ற ஒரு கிராமத்தில் இன்று பொதுக்கூட்டம் பரப்புரையும் நடந்தது. பாஜகவினுடைய வேட்பாளர் ஸ்ரீராமுலு பெல்லாரி நகரத்தில் இன்று காலை அவர் பரப்புரையை முடித்தார். அதன் அடிப்படையில் மிக கடுமையாக இந்த தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக இடையே, பொதுவாகவே இந்த 14 தொகுதியிலும் காங்கிரஸ் பாஜக இடையேதான் இருமுனை போட்டி மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக களத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்லாரி தொகுதியில் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் மட்டுமே 1 லட்சம் தமிழர்கள் இந்த பகுதியில் பெல்லாரி மக்களவை தொகுதியில் இருக்கிறார்கள். இங்கே விஜயநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிபி ராம் ரோடு பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்தில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். குறிப்பாக பொதுத்துறை நிறுவனமான ஸ்டீல் நிறுவனத்தை 2016ஆம் ஆண்டு மூடப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையெல்லாம் வைக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் மிகவும் பரபரப்பாக தேர்தல் களம் இருந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாலை 6 மணிக்கு தேர்தல் பரப்புரை முழுவதுமாக முடிவடைய இருக்கிறது. காங்கிரஸ் பாஜகவிடையே கடுமையான போட்டிகளுடன் பரப்புரை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாலை 6 மணிக்கு முடிவடைய இருக்கிறது. மாலை 6 மணிக்கு தேர்தல் பரப்புரை முடிவடையக்கூடிய நேரத்தில் எந்த நடவடிக்கையும் அரசியல் கட்சியுடைய வேட்பாளர்கள் தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடாது, நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என்று கர்நாடக மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் மீனாவும் தெரிவித்திருக்காங்க. பிரியதர்ஷினி.
முக்கியமா கர்நாடகால தேர்தல் களம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு களத்துல இருந்து விவரங்களை சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.